friends, welcome to Art with Lyra. இன்னைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறது சூப்பர் டெலிஷியஸ் பை ரெசிபீஸ். ஃபர்ஸ்ட் ஒன் சாக்லேட் பை, செகண்ட் ஒன் லெமன் ஜெஸ்ட் பை. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பைக்கான க்ரஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 500 கிராம்ஸ் மைதா, 250 கிராம்ஸ் பவுடர்ட் சுகர், வாட்டர் கொஞ்சமாக அண்ட் ஆயில் 2 டீஸ்பூன்ஸ். இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் ஆட் பண்ணி சப்பாத்தி டோ கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 10 minutes ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னா வேணாம், இந்த அளவுக்கு திக்காக எடுத்துக்கோங்க. தென் ஒரு பிளேட் ஒரு பேக்கிங் ட்ரேயில் இந்த மாதிரி மைதா ஆர் வீட் ஃப்ளோரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கிற அந்த சப்பாத்தி மாதிரி ஷீட்ஸை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ஈக்குவலாக அந்த பிளேட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. கார்னர்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடுங்க, ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஃபுல் பேக்கிங் ட்ரே ஆர் பிளேட்டுக்குமே ஒரே ஷீட்டில் தான் போடணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் மேலே இன்னொரு ஷீட்டை வச்சுட்டு அதை லைட்டாக மர்ஜ் பண்ணி விட்டீங்க, ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது மர்ஜ் ஆகிடும். இது உள்ளே தான் இருக்க போது, நம்ம மேலே ஃபில்லிங் வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி அங்கங்கே பிரேக்கேஜ் இருந்துச்சுன்னா அது ப்ராப்ளமே கிடையாது. தென் மேலே வாட்டர் ஆர் மில்க் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கோட் பண்ணிவிடுங்க. இதிலே உங்களுக்கு முக்கால்வாசி சீல் ஆகிடும். தென் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப். ஒரு நைஃப் வச்சு சைடில் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் பேக் அப்படியே பண்ணிட்டீங்கன்னா அது நல்லா ஸ்டிக் ஆகிடும். அந்த பிளேட்டோட ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தென் ஒரு ஃபோக் யூஸ் பண்ணி சென்டரில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஹோல்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. இல்லைனா அது பஃப் ஆகிடும். ஆல்சோ நீங்கள் இந்த மாதிரி ஃபோக் யூஸ் பண்ணலைன்னா அந்த பேஸ் பிளேட் ஆர் பேக்கிங் ட்ரேவோட ஸ்டிக் ஆகிடும். ஸோ எடுக்கும் போது உடஞ்சிடுறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. நம்மளோட க்ரஸ்ட் டோ ரெடி ஆகிடுச்சு. இதை 160 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு லைட்டாக நைஃப் வச்சு தூக்குனிங்கனாலே அழகாக வர்ற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த க்ரஸ்ட்டை ஒரு பேக்கிங் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அதுக்குள்ளே ஃபில்லிங்ஸ் வச்சுட்டு அகெயின் பேக் பண்ணணும். 2 பைக்குமே இந்த க்ரஸ்ட் காமன் தான். உள்ளே வைக்க போகிற ஃபில்லிங் தான் டிஃபர் ஆகும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சாக்லேட் பைக்கான ஃபில்லிங்கை பார்த்துடலாம். Sugar 250 grams, corn flour 2 teaspoons, cocoa powder 2 to 3 teaspoons, salt கொஞ்சமா, vanilla essence கொஞ்சமா, milk 500 gram and egg completely optional. almond oil நான் எடுத்திருக்கேன், பெல்ஸ் பிராண்ட்லேருந்து எடுத்திருக்கேன். இது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கும் நம்மளோட அந்த சாக்லேட் பை ஃபில்லிங்க்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் சுகர், கார்ன்ஃப்ளவர் அண்ட் சால்ட் மூணுத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒன் ஆர் 2 மினிட்ஸ் சுகர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த 500 ml ஆஃப் மில்க் ஆட் பண்ணிடலாம். தென் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த கொக்கோ பவுடரை சீவ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மேக் ஷுர் இந்த ஃபுல் ப்ராசஸ்லையுமே நீங்கள் அந்த ஸ்டவ்வை ஆஸ் மச்
லோ ஆஸ் பாசிபிள் வந்து வச்சுக்கோங்க. தென் மிக்ஸ் பண்ணுங்கள், மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. 20 to 30 மினிட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு வந்து திக்கானதுக்கப்புறமா நீங்கள் வந்து எக் யோக் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். பிகாஸ் எக் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபீஸில் வந்து எக் ஆட் பண்ணும்போது அது லைட்டாக நீங்கள் எவ்வளோ தான் குக் பண்ணாலும் அது லைட்டாக வந்து இந்த எக் டேஸ்ட் வந்து வரும். ஸோ எக் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. தென் ப்ளஸ் ஒரு 20 மினிட்ஸ் ஓவராலாக வந்து ஒரு 40 மினிட்ஸ் இது லோவஸ்ட் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி லைட்டாக பப்ளிங் ஆரம்பித்து இந்த அளவுக்கு வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கிறதுனால இந்த அளவுக்கு திக்காக வரணும். திக்காக வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த வெண்ணிலா எசன்ஸ் அண்ட் ஆல்மண்ட் ஆயில் ரெண்டுத்தையுமே வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிடாதீங்க. இந்த ஆயில் அண்ட் வெனிலா எசன்ஸ் ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கிளாஸியான ஒரு மிக்சர் கிடைக்கும். அதுதான் வந்து நம்மளோட சாக்லேட் ஃபில்லிங். இதை வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீ பேக் பண்ணி வச்சுருக்கிற பையில் ஆட் பண்ணி சேம் 160 டிகிரி செல்சியஸ் ஃபார் 5 to 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். பேக் பண்ணி வெளியே வச்சுடுங்க. வெளியே வச்சு நல்லா கூல் ஆகட்டும். ரூம் டெம்பரேச்சருக்கு கூல் ஆனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் 8 to 9 hours ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. அதாவது ஓவர் நைட் வந்து விட்டுருங்க. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் அவர் பை வில் பி அப்சல்யூட்லி ரெடி. சூப்பர் யம்மியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம செகண்ட் பை ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இதுக்கு 2 to 3 லெமன்ஸ், அதோடைய ஜெஸ்ட், 250 grams ஆஃப் சுகர், 2 to 3 teaspoons ஆஃப் கார்ன்ஃப்ளவர், 2 teaspoons ஆஃப் ஆல்மண்ட் ஆயில் அண்ட் நம்ம ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுருக்கிற அந்த க்ரஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு சேம் நம்ம ஃபர்ஸ்ட்டு பைக்கு பார்த்த மாதிரியே சுகர், கார்ன்ஃப்ளவர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் லெமன் ஜெஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 1 or 2 மினிட்ஸ் அந்த சுகர் வந்து லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் வந்து நல்லா ஐஸ் கோல்டில் இருக்கணும். ஐஸ் வாட்டர் வந்து 500 ml மாதிரி எடுத்துக்கோங்க. ட்வைஸ் ஆஃப் சுகர், அதான் வந்து கேல்குலேஷன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த சாக்லேட் பை மாதிரியே இதுவும் வந்து அந்த அளவுக்கு திக்கன் ஆகணும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த அளவுக்கு மில்கியாக இருக்குது இல்லைங்களா? இது வந்து 20 to 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா கிளியராக இந்த மாதிரி வரும். அது வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்க்கு ரீச் ஆனதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ், ஆல்மண்ட் ஆயில் ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து லெமன் எக்ஸ்ட்ராக்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த லெமனி டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையில்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தென் லெமன் அந்த கலர் வர்றதுக்காக எல்லோ கலர் ஃபுட் கலர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைனலாக ஆட் பண்ண 4 இன்க்ரீடியன்ஸுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கிளாஸி ஃபில்லிங் கிடைக்கும். இதை வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீ பேக் பண்ணி வச்சுருக்கிற பை க்ரஸ்ட் கூட ஆட் பண்ணிவிட்டு மைக்ரோவேவ் அவனில் 5 to 10 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க.
160 டிகிரி செல்சியஸ்க்கு. ரூம் டெம்பரேச்சருக்கு பை வந்ததுக்கப்புறமா 8 to 9 hours வந்து ஃப்ரிட்ஜில் விட்டுருங்க. நல்லா செட் ஆனதுக்கப்புறமா நம்மளோட பை வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். And that's all for today's video friends. உங்களுக்கு இந்த pie recipes பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். See you next another interesting video. Bye bye.